வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, எப்படி ஒரு நல் ஸ்பேஸ்க்கு ரேஞ்ச்க்கு எப்படி பேசிஸ் கண்டுபிடிக்கிறது, டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள், யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம் இது. ஃபைண்ட் எ பேசிஸ் அண்ட் டைமென்ஷன் ஆஃப் ஆர்டி. ஆர்டினா ரேஞ்சுன்னு அர்த்தம், ரேஞ்ச் ஸ்பேஸ். அண்ட் என்டினா நல் ஸ்பேஸ் for the linear transformation. So transformation கொடுத்துட்டாங்க r power 3 spaceல இருந்து r power 3 space, அதாவது நம்மளுக்கு 3 variables இருக்கும் defined by t x1 x2 x3. so நம்மளுக்கு 3 spaces கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வெக்டர்ஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல் ஸ்டெப் வந்து இந்த ரேஞ்சுக்கு கண்டுபிடிக்க போறோம், அப்புறமா நல் ஸ்பேஸுக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்னா, மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுதணும். லெட் a equal to, ஸோ x1 உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கீங்க 1. அடுத்து இந்த ஈக்குவேஷன் x1 உடைய கோஎஃபிஷியன்ட் 2, இதில் x1 உடைய கோஎஃபிஷியன்ட் -1. இதே மாதிரி x2க்கு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே x2 உடைய கோஎஃபிஷியன்ட் -1, இங்கே x2 உடைய கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே x2 உடைய கோஎஃபிஷியன்ட் -2. நெக்ஸ்ட் x3 உடைய கோஎஃபிஷியன்ட் சொல்லுங்க. இங்க இருக்கீங்க 2. நெக்ஸ்ட் இங்க x3 இல்ல, சோ 0. நெக்ஸ்ட் இங்க x3 உடைய கோஎஃபிஷியன்ட் 2. சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கொண்டு வந்துடணும். சோ x1 x2 x3. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வர போறோம். ஓகேங்களா, ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணோம், மொதல் நம்பர் வந்து 1 இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ 1 இருக்குது, ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணதால அந்த ரோவை அப்படியே எழுதிக்கலாம். 1 2 -1. நெக்ஸ்ட் இந்த இடமும் இந்த இடமும் இந்த இடமும் 0 ஆகணும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ரோ 2வை ரோ 1 கூட ஆட் பண்ண போகிறோம். ரோ 2 ப்ளஸ் ரோ 1. ஸோ -1 + 1 0, 1 + 2 3, -2 -1 வரும் -3. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து எனக்கு இந்த இடம் 0 ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், ரோ 3யை மைனஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரோ 3 ப்ளஸ் 2 டைம்ஸ் ரோ 1 ஆர் ரோ 2 எப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் ரோ 3 என்ன பண்ண போகிறேன்னா, என்ன இருக்கீங்க 2 இருக்குது, ப்ளஸ் 2 டைம்ஸ் ரோ 2 இருக்குது -1. ஸோ 2 - 2 0. ஓகேங்களா, ஸோ 0 வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த 0வும் இப்போ செக் பண்ணணும். ரோ 3ல 0 இருக்கு, ப்ளஸ் 2 டைம்ஸ் ரோ 2 இருக்கு 1 இருக்கு. ஓகேங்களா, ஸோ 0 + 2 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து 2, இந்த 2வை எடுத்துப்போம். இப்போ 2 + 2 டைம்ஸ் ரோ 2 இருக்கு -2. ஸோ 2 2s are 4 -4. ஸோ 2 - 4 -2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைடில் கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போதைக்கு இந்த இடம் 0 ஆக்கிச்சு. இப்போ இந்த இடம் 0 ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ரோ 3யும் ரோ 1ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ரோ 1 அப்படியே வச்சுப்போம். 1 2 -1. இன்னொரு பெஸ்ட் ஐடியா என்னதுன்னா, இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரோ 2வை 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன், ரோ 3யை 2ஆல் டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, எல்லாமே ஒன்ஸ்க்கு வந்துடும். அப்போ இது எல்லாத்தையும் 3ஆல் டிவைட் பண்ணுங்கள் 0, இதை 3ஆல் டிவைட் பண்ண 1, இது -1. இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 0 1 -1. ஸோ இப்போ ஈஸியாக இருக்கும் பாருங்கள் சப்ராக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ரோ 3யும் ரோ 2யும் சப்ராக்ட் பண்ணால் இந்த இடம் எனக்கு 0 ஆகிடும். ஸோ நீங்கள் எப்படியாவது ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வரலாம். -1 2 -1 0 1 -1. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ரோ 3 என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன், ரோ 3யும் ரோ 2யும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ 0 - 0 0, 1 - 1 0, -1 மைனஸ் ஆஃப் -1 ஆகிடும் 0. புரியுதுங்களா, இங்கே -1 இருக்குது, ஏற்கனவே ஒரு -1 இருக்குது, மைனஸ் பண்ணும்போது minus of -1. So minus minus +1. So +1 - 1 cancel 0. ஓகேங்களா,
ஸோ நம்மளுக்கு ரோ எக்லான் ஃபார்ம் வந்துடுச்சு. சரி, இப்போது ஆர்டி என்னது ரேஞ்ச். ஸோ இதுக்கு நம்ம டைமென்ஷன் எழுத போகிறோம். ஸோ டைமென்ஷன் ஆஃப் ஆர்டி, அப்புறம் பேசிஸ் ஆஃப் ஆர்டி. சரி, ஃபர்ஸ்ட் பேசிஸ் எழுதலாம். பேசிஸ்னா என்னதுன்னா நான் ஜீரோஸ் ரோஸ். இதில் ஜீரோவே இல்லை மொத்தமாக. அப்போ இதை எடுத்துக்கணும். 1 2 -1. அடுத்து 0 1 -1. ஸோ எல்லாமே ஜீரோஸ் வந்து அதை ஒமிட் பண்ணிடலாம். இதுதான் பேசிஸ். இங்கே எத்தனை பேஸ் இருக்குது? 2 பேஸ் இருக்குது. அதான் டைமென்ஷன். ஸோ இதுதான் நம்ம ஸ்டெப் 1 ஆர்டிக்கானது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 நல் ஸ்பேஸுக்கு கண்டுபிடிக்க போகிறோம், என்டிக்கு. அதுக்கு என்ன பண்ணோம்னா, இங்கே கொடுத்துருக்காங்களே ஈக்குவேஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் ஈக்குவல் டு 0 போடணும். x1 minus x2 plus 2x3 equal to 0. இது first equation. Next, 2x1 plus x2 equal to 0. இது second equation. Next, minus x1 minus 2x2 plus 2x3 equal to 0. இது third equation. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிளஸ் தேர்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்றோம். ஆட் பண்ண பாருங்க, x1 minus x1 கேன்சல் ஆயிடும். minus x2 minus 2x2 அப்ப என்ன வரும்? minus 3x2. 2x3 2x3 ஆட் பண்ணா plus 4x3 equal to 0. இதில் வந்து x2 மட்டும் தனியாக பிரித்து கொண்டு வரலாம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த minus 3x2 இங்கே வச்சுப்போம். இந்த plus 4x இந்த பக்கம் போயிடுச்சுன்னா minus 4x3. மைனஸ் மைனஸ் கேன்சல். இந்த 3 இப்போ கீழே கொண்டு போயிடலாம். ஸோ 3x2 equal to 4x3. Therefore, x2 equal to 4. இந்த 3 கீழே கொண்டு வந்துடலாம். 4/3 x3. இதுதான் x2 நோடைய ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இந்த x2 எடுத்துட்டு போய் நான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஓகேங்களா? substitute it in first equation. அப்பதான் எனக்கு வந்து x1 தனியா பிரிஞ்சு கிடைக்கும். எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு x1 minus x2 இருக்கா? x1 minus x2. x2 இதை எடுத்து எழுதிக்கலாம். 4/3 x3. x1 minus x2 plus 2x3 equal to 0. plus 2x3 equal to 0. சரி, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் x1, இந்த x3லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகிடும், இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ். ஸோ 4/3 x3. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் 2x3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 2x3. ஓகேங்களா? x1 equal to 4/3 minus 2. இது காமன் எடுத்துக்கலாம், x3 காமன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? x1 equal to cross multiplication. 4 1s are 4, 3 2s are 6, 3 1s are 3. x1 equal to 4ல 6 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? minus 2/3 x3. ஸோ இதுதான் x1 உடைய ஆன்சர். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு x1க்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, x2க்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதுக்கு உள்ள என்ன வேரியபிள் இருக்குது? x3 வேரியபிள் தான் ஆன்சராக இருக்குது. ஸோ அதுதான் ஃப்ரீ வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு x1க்கு ஆன்சர் இருக்குது, x2க்கு ஆன்சர் இருக்குது, x3க்கு தான் நம்மளுக்கு ஆன்சர் இல்லை. அதுதான் ஃப்ரீ வேரியபிள். x3 இஸ் அ ஃப்ரீ வேரியபிள். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரீ வேரியபிள். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த நல் ஸ்பேஸ், அதாவது டைமென்ஷன் எழுத போறோம். டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ். நல்லா கவனிங்க.
எத்தனை ஃப்ரீ வேரியபிள் இருக்குது? ஒரே ஒரு ஃப்ரீ வேரியபிள் தானே. ஏன்னா x1க்கும் x2க்கும் ஆன்சர் இருக்குது, x3க்கு ஆன்சர் இல்லை. அது வந்து சொல்யூஷனாக போகுது மற்ற வேரியபிள்ஸ்க்கு, அதுதான் ஃப்ரீ வேரியபிள். அப்போ இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரீ வேரியபிள். ஸோ டைமென்ஷன் 1. டைமென்ஷன் என்னது? 1. இப்போ இதுக்கான நம்ம பேசிஸ் எழுத போகிறோம். பேசிஸ் ஆஃப் நல் ஸ்பேஸ். இதுக்கு பேசிஸ் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன் பாருங்க. அதாவது இங்கே எது ஃப்ரீ வேரியபிள்? x3 தான் ஃப்ரீ வேரியபிள். நீங்கள் வேணால் இப்படி சைடில் எழுதிக்கலாம். x1 ஆன்சர் என்ன இருக்குது? -2/3 x3. x2 ஆன்சர் என்ன இருக்குது? 4/3 x3. ஓகேங்களா? x3க்கு ஆன்சர் கிடையாது, ஸோ ஃப்ரீ வேரியபிள் அதையும் எடுத்துக்கலாம். சரி, இப்போது x3 தான் ஃப்ரீ வேரியபிள். இதோட கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். x3க்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் -2/3. அடுத்து x3யோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு 4/3. இங்கே x3யோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு 1. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச பேசிஸ். ஸோ இவ்வளவு தான் நல் ஸ்பேஸ்க்கான டைமென்ஷனும் பேசிஸும் கண்டுபிடிக்குது. இப்போ ஸ்கிரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.